எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் கிராஃப் அது. y is equal to 1 minus x power 2 by 3 whole power 3 by 2. ஒரு கிராஃப் வரையணும்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் என்னன்னா அந்த கிராஃப்ல வந்து சிமெட்ரிக்கா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரைட் சைடு ஒரு கிராஃப் இருக்குன்னா அது ஒய் ஆக்சஸ் பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கா இல்லை எக்ஸ் ஆக்சஸ் பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணணும்னா அந்த கிராஃப் எங்க எக்ஸ் ஆக்சில் இன்டர்செக்ட் ஆகுது ஒய் ஆக்சில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க. மூணாவது என்ன பண்ணலாம், அந்த கிராஃப் வந்து டொமைன் என்ன, டொமைன்னா எக்ஸ் ஆக்சஸ்ல எவ்வளோ தூரம் இருக்கும், ஒய் ஆக்சஸ்ல எவ்வளோ தூரம் இருக்கும், அதுதான் ரேஞ்ச் அண்ட் டொமைன். ஓகே. அப்புறம் மூணாவது விஷயம் எந்த இன்டர்வெல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, அதுதான் கிராஃப். எந்த கிராஃப் வேணாலும் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்க, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், சேம் ஃபங்க்ஷனே வந்துடுது. அதனால கண்டிப்பாக சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் சைடில் என்ன கிராஃப் இருக்கோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் லெஃப்ட் சைடு. ஓகே, அதனால ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சஸில் ஒய் ஆக்ஸில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, புட் எக்ஸ் 0 போடுங்க, 1, ஒய் 0 போட்டிங்கன்னா எக்ஸ் உடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தெரியுது. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்களேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பவர் 2 by 3 ஹோல் பவர் 3. இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், டொமைன் வேணும்னா அண்டர் த ஸ்கொயர் ரூட் என்னன்னு தெரியும், நம்ம கிரேட்டர் தென் 0 இருந்தால் தான் ரியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா மாட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், மாட் எக்ஸ். அப்போ எக்ஸ் எங்க இருக்கணும், -1 to 1 தான் டொமைன். அப்போ ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸுக்கு 0, -1, 1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன். எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் -1 to 1குள்ளார ரேஞ்ச் வந்து 0 to 1 தான் இருக்கும். ஓகே, இப்போ ரேஞ்ச் வந்து 0 to 1. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எந்த பாயிண்ட்ல அது வந்து ஸ்லோப் வந்து 0 ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவேட் டு 0 பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அது நம்பர் லைன்ல நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்க, -1 to 0 எந்த வேல்யூ எடுத்து போட்டாலும் என்ன இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். 0 to 1ல நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் ஸ்லோப் பாசிட்டிவ் இருந்தால் இன்க்ரீசிங்காக இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீசிங்காக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, கிராஃபு -1 to 0ல இன்க்ரீஸ் ஆகுது, இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். இப்போ 0 to 1ல டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் எக்ஸாக்ட் கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.